முதல்வர் திரு விஜய் அவர்களுடைய கட்சி ஆட்சிக்கு வந்து இன்றைக்கு அவருடைய முதல் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார். ஆனால் அந்த நிதிநிலை அறிக்கை பெரிய அளவிற்கு எதிர்பார்ப்பை மக்களிடையே ஏற்படுத்தாததற்கு ஒரு காரணம், நேற்று எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அவருடைய இல்லத்திற்கே சென்று காவல்துறை கைது செய்ததும், இரவு வரை விசாரணை என்று வைத்துக் கொண்டு விசாரித்ததும், அதற்கு பிறகு விடுதலை செய்ததும் ஊடகங்களில் பெரிதாகி ஒரு பெரிய ஒரு கேள்வியை எழுப்பிவிட்டது. மொத்த பெண்ணிடத்தையுமே அப்படியே ஒரு அவமானப்படுத்துறதா சொல்லி ஒரு வழக்கை போட்டு 9 செக்ஷன்ல கேஸை ஃபைல் பண்ணி கடைசியில அதுல வந்துட்டு நாங்கள் சிறைப்படுத்த மாட்டோம், அவர் விசாரிச்சுட்டு விட்டுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் போய் சொல்லக்கூடிய ஒரு அவல நிலை. ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட யூஸ் பண்ணுங்க. வணக்கம் தொடர்களே, லூசர் செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழக வெற்றி கழகம் திரு விஜய், முதல்வர் திரு விஜய் அவர்களுடைய கட்சி ஆட்சிக்கு வந்து இன்றைக்கு அவருடைய முதல் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார்கள். ஆனால் அந்த நிதிநிலை அறிக்கை பெரிய அளவிற்கு எதிர்பார்ப்பை மக்களிடையே ஏற்படுத்தாததற்கு ஒரு காரணம், நேற்று எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அவருடைய இல்லத்திற்கே சென்று காவல்துறை கைது செய்ததும், அவரை விசாரணை என்று அழைத்துக் கொண்டு தஞ்சாவூர் போனதும், இரவு வரை விசாரணை என்று வைத்துக் கொண்டு விசாரித்ததும், அதற்கு பிறகு விடுதலை செய்ததும் ஊடகங்களில் பெரிதாகி ஒரு பெரிய ஒரு கேள்வியை எழுப்பிவிட்டது. இது என்னன்னா, அவர் உதயநிதி பேசுறது வந்துட்டு உள்படி பெண்களை அவமதிக்கக்கூடிய செயலா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்துச்சு. அன்னைக்கு முந்தா நாள் வந்துட்டு தஞ்சாவூர்ல நடந்த அந்த விவசாயிகளுக்கான அந்த போராட்டத்தை அதை தலைமை தாங்கி நடத்திய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை பற்றி பேசினார். விஜய்னுடைய அரசு எப்படி விவசாய கடன்களை தள்ளுபடி செய்யணும் வாக்குறுதி கொடுத்துட்டு செய்யலை, தண்ணீர் வரல, குறுவை பொய்த்து போச்சு, காவிரி படுகை இப்படி மோசமான ஒரு நிலையில் இருக்கிறது, இப்படியெல்லாம் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் எல்லாம் பற்றி பேசும்போது காவிரியில் தண்ணீர் வரல அப்படின்னு ஒரு பேசிட்டு இருந்தபோது கீழே இருந்துட்டு சிலர் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, திரிஷா வீட்டுக்கு தண்ணி வருது அப்படின்ற மாதிரி, திரிஷா வீட்டுக்கு மட்டும் வருதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உடனே ஒரு எங்கே வரணுமோ அங்கே வரணுமோ அங்கே வரல அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே கீழே இருந்தவங்க சிரித்த உடனே, இல்லை நான் காவிரி நீரை தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். இதுதான் மொத்தமாக. ஆனால் இதை வந்துட்டு இட்டுக்கட்டி பேசி இதுக்கு ஒரு வழக்கு ஒன்றத்தை போட்டு இவர் வந்துட்டு பெண்களையே ஆமதிச்சிட்டாரு. திரிஷா பற்றி குறிப்பிட்ட ஒரு கேள்விக்கு வந்துட்டு அவரே இப்படி பதில் சொன்னதை வந்துட்டு மொத்த பெண்ணிடத்தையுமே அப்படியே ஒரு அவமானப்படுத்துறதா சொல்லி ஒரு வழக்கை போட்டு 9 செக்ஷன்ல கேஸை ஃபைல் பண்ணி கடைசியில் அதில் வந்துட்டு நாங்கள் சிறைப்படுத்த மாட்டோம், அவர் விசாரிச்சுட்டு விட்டுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் போய் சொல்லக்கூடிய ஒரு அவல நிலை போச்சு. நீதிமன்றம் சொல்லிடுச்சு, அவரை வந்துட்டு நீங்கள் நைட்டுக்குள்ளே நீங்கள் விசாரணை பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. அதுவும் பண்ணிட்டாங்க. இப்போ இதில் வந்துட்டு என்ன கெயின் பண்ணிச்சு விஜயனுடைய அரசு? ஒரு எதிர்கட்சி தலைவர் அப்படின்றவர் அவர் பேச்சில் அப்படியே அந்த ஃப்ளோவில் அவர் சொல்லிட்டு போகிறாரு. அதை வந்துட்டு ஒரு பெருசாக்கி அதை ஒரு பிரச்சனையாக்கி அதையே வந்துட்டு விவாதிக்கிறது, அது ஊடகத்தில் எல்லா இடத்துலையும் கொண்டு போகிறது, கடைசியில் கேஸ் போடுறது, இதெல்லாம் எதுக்கு? இப்போ உதாரணத்துக்கு விஜயனுடைய ஒய்ஃபை பற்றியே அவங்க பிரிஞ்சிருந்த அந்த காலகட்டத்தில் அவங்கள பற்றியே வந்துட்டு விஜயனுடைய அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த இணையங்களில் பணியாற்றுறவங்க சோசியல் மீடியாவில் பண்ணுறவங்கன்னா ரொம்ப மோசமான விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் வந்துட்டு விஜய் கண்டுக்கவே இல்லையா? ஏன்? நீங்கள் எல்லா பெண்களுக்கும் ஒரே நியாயம் தானுங்க. உங்களுடைய மனைவியாக இருந்தானே, வேற ஒரு நடிகையாக இருந்தானே, இல்லை ஒரு பெண்ணாக இருந்தானே, எல்லாருக்கும் ஒரே அளவுக்கான மரியாதை தானே கொடுத்தாகணும். ஆனால் அன்னைக்கு நீங்கள் கண்டுக்கவே இல்லை. அவங்கள பற்றி பேச்சு எடுத்தாலும் கூட நீங்கள் அது ஒர்த்து இல்லைன்னு வேற சொன்னீங்க. அது எவ்வளோ பெரிய அவதூறு. இப்படியெல்லாம் சொல்லிட்டு பேசிட்டு வந்துட்டு இன்னைக்கு வேற ஒருத்தர் அவர் அந்த பெயரை குறிப்பிடாமல் அவர் பேசுறதுக்காக அவர் தான் அப்படிதான் சொன்னார்ன்ற மாதிரி அவர் இட்டு கட்டி கேஸை போட்டு அலைக்கழிக்கிறது அப்படின்றது இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? இன்னைக்கு தாக்கல் செஞ்ச பட்ஜெட்டை விட அது முன்னுரிமை பெற்று போயிடுச்சு. சரி, பட்ஜெட்டுக்கு வருவோம். விஜயனுடைய இந்த பட்ஜெட் என்னது? நிறைய எதிர்பார்ப்பெல்லாம் வந்துட்டு மக்கள்கிட்ட இருந்துச்சு. அவங்க இலவசமாக சொன்ன 2500 ரூபா மாதத்துக்கு கொடுக்கறது, இலவச பேருந்து பயணம், அப்புறம் மாணவர்களுக்கெல்லாம் படிச்சுட்டு வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் 4000 ரூபாய்,
இப்படி 8 சிலிண்டர் 6 சிலிண்டர்லாம் பற்றி இப்போ எதிர்பார்க்கல. அதெல்லாம் பார்த்துட்டு அவர் எதிர்பார்த்துருந்தாங்க. ஆனால் இவங்க சொல்லிட்டாங்க, போதுமான அளவுக்கு நிதி இல்லை, வருவாய் இல்லை, வருவாய் வந்துட்ட உடனே அதை செய்வோம் அப்படின்ட்டு இவங்க கவுத்துட்டு முடிச்சிட்டாரு நிதி அமைச்சர். அப்போ விஜயனுடைய பட்ஜெட்டை நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதே திமுக போட்ட பட்ஜெட் தான். அதே மாத்தி இதில் கொஞ்சம் மாத்தி இதில் கொஞ்சம் குறைச்சி இன்னொன்றத்தில் கொஞ்சம் ஏற்றி கொஞ்சம் படத்தை வந்துட்டு மகளிர் அந்த உரிமை தொகையிலேருந்து உரிமை தொகைக்காக ஒதுக்கக்கூடிய இதில் வந்து 4000 குறைச்சி அதை தூக்கி இந்தாண்ட போட்டு இன்னொரு திட்டத்தை நிறைவேற்றுறோம்னு சொல்லி இப்படியெல்லாம் பண்ணி ஒரு பட்ஜெட்டை தாக்கல் பண்ணாங்க 2.5 மணி நேரத்தில். அந்த பட்ஜெட்னால எஃபெக்ட் ஏதாவது இருக்குமா? எதுவுமே கிடையாது. எல்லாம் சும்மா வந்துட்டு இந்த நலத்திட்டங்கள் தான். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங்கே இல்லை அப்படி இப்படிலாம் சொல்லி கதை விட்டாங்க. இப்போ அந்த மாதிரி ஸ்பெண்டிங் ஏதாவது இதில் இருக்கான்னா பட்ஜெட்டில் எதுவும் கிடையாது. காரில் வந்துட்டு சார்ஜர் போடுறதுக்கு வந்துட்டு மட்டும் ஒரு 60 கோடி என்ன வந்துட்டு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க சார்ஜர் ஸ்டேஷனை உருவாக்குறதுக்கு. அது தவிர என்ன ஒன்றும் இல்லை. முதலீடு இருப்பதற்கான ஒரு நடவடிக்கையோ இல்லை வேற எந்த விதத்துலையும் எதுவுமே இல்லை. மாற்றிருக்கிறாங்க, அங்கனும் இங்கனும் மாற்றிருக்கிறாங்க. மாற்றம்ன்றது அதுதான் போல. இந்த கமலஹாசன் ஒரு படத்தில் சொல்லுவார், கண்மணி நான் பாடும் கவிதை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த லைனில் வந்துட்டு பொன்மணி கண்மணின்னு சொல்கிறான்னா இப்போ பொன்மணின்னு போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி அவங்க செஞ்சது இது, நம்ம செஞ்சது இது, இப்படி கொஞ்சம் மாற்று, இதில் கொஞ்சம் குறை, அதை கொஞ்சம் கூட்டு, இப்படி ஒன்று அருவி, அதுக்கு எதிராக எடுத்து போடு சொல்லிட்டு சிம்பிளாக ஒரு பட்ஜெட் எக்ஸசைஸ் அப்படின்றதையும் ரொம்ப சாதாரணமாக்கிட்டாங்க. ஆனால் ஒரு குற்றச்சாட்டை மட்டும் அடிக்கடி சொல்லுவாங்க, ஊழல் செஞ்சாங்க அப்படின்னு. ஊழல் செஞ்சால் வழக்கு போட்டு எதுக்கு அதை மட்டுமே பேசிட்டு இருக்கிறீங்க? ஸ்டாலின் அரசு செய்த சாதனைகளையும் தாண்டி எங்களால் சாதிக்க முடியும்னு விஜய் நிரூபிக்கட்டும். அப்படி எதையும் பண்ண மாட்டேங்கிறாரு அவர். எப்பொழுதும் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்கட்சிகள் மேல வழக்கு போறதுல மட்டுமே அவர் ரொம்ப குறியா இருக்காரு. அவருடைய கட்சிக்காரங்களும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கடைசியில் வந்துட்டு அவர் சொல்றாருன்னா நாகரிகத்தோட நீங்க நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகளை பார்த்து திருப்புறாரு. தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க அதை சொல்லுங்க. எதோ நீங்க சொன்னீங்களே, எதை செய்ய போறீங்க, எதை நடைமுறைப்படுத்த போறீங்க, எதை நடைமுறைப்படுத்துறதுக்கான பலம் உங்ககிட்ட இருக்கு சொல்லுங்க. மீண்டும் மீண்டும் ஸ்டாலின் அரசு கடன் வாங்கிச்சு நீங்களும் தான் கடன் வாங்கியிருக்கீங்க. கடன் வாங்கி என்ன செஞ்சிருக்கீங்க? 20,000 கோடி வரை கடன் வாங்கியிருக்கீங்க, என்ன செஞ்சிருக்கீங்க? அது விளக்கப்படவே இல்லை. ஆக விஜய் அரசனுடைய இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏமாற்றமாகவே இருக்கு. விவசாயம் சாதிச்சுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படிப்பட்ட கெப்பாசிட்டி விஜய்க்கு அவருடைய சார்ந்து இருக்கக்கூடிய அமைச்சரவை சகாக்களுக்கும் எதுவும் கிடையாது. ஆனா மக்களுடைய எதிர்பார்ப்பை வந்துட்டு தீர்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் எதுவுமே இல்லை. எதை பத்தியுமே விவாதிக்க மாட்டேங்கிறாங்க. அப்படின்னு ஒரு சைலண்டா எல்லாத்தையும் கொண்டு போக பாக்குறாங்க. இதுதான் ஆச்சரியமான ஆச்சரியம். இதுல தான் எதிர்கட்சி தலைவரை கைது பண்ணி அவர் ஒரு கேரக்டர் அசாசினேஷன் மாதிரி இவங்கெல்லாம் இப்படிதான் அப்படின்ற மாதிரி அவங்க மேல ஒரு படி சொல்ல தூக்கி ஒரு நாடகத்தை ஒரு நாள் முழுவதும் நடத்தி முடிச்சாங்க. விஜயனுடைய அரசு இப்படிதான் போயிட்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். நாளைக்கு வந்துட்டு வேளாண் பட்ஜெட் இருக்கு, என்ன செய்யறாங்க. மீண்டும் சந்திப்போம். தொடர்ந்து நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.